எல்லோருக்கும் கருணை வணக்கம். வாழ்க வளமுடன். குருமார்களுக்கு சரணம். இன்று நாம பார்க்க இருக்க காணொளி பயம். இன்னைக்கு மனிதனுக்கு இருக்கிற மூல பிரச்சனையே, அதாவது அனைத்து பிரச்சனைக்கும் மூலமே பயம்தான் அப்படின்ட்டு மெய்ஞானிகள் சொல்றாங்க. அந்த பயத்தை பத்தி விவேகானந்தர் பிராமணவாதம் எதனை கொள்ளணும் கொள்ளுக, தத்துவம் ஞானம் எதனை பேசினும் பேசுக, உலகத்தில் மரணம் இருக்கும் வரை மனித இதயத்தில் பலவீனமும் பயமும் இருக்கும் வரை இறைவனை பற்றிய நம்பிக்கை இருந்தே தீரும் அப்படிங்கிறாங்க. அதாவது பிரம்ம ஞானம் படித்தவர்கள் எதை சொன்னாலும் சொல்லட்டும், இந்த அறிவியலாளர்கள் கூட விஞ்ஞானம் மெய்ஞானம் எதா இருந்தாலும் தத்துவம் ஞானம் எதனை பேசினாலும் பேசட்டும், ஆனா உலகத்துல மனித இதயத்தில பயமும் பலவீனமும் இருக்கும் வரை இறைவனை பற்றிய நம்பிக்கை இருந்தே தீரும் அப்படின்னு சொல்றாங்க. திருவள்ளுவர் ஐயா கூட பற்றுக பற்றத்தான் பற்றினே அப்பற்றை பற்று விடற்கு அப்படிங்கிறாங்க. அதாவது பயத்திற்கு காரணமே பற்றுதான் அப்படிங்கிறாங்க. அடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அச்சமில்லை அச்சமில்லைன்ட்டு சொன்ன பாரதியார் பயம் கொள்ளல் ஆகாது பாப்பான்னு சொன்னதுக்கும் காரணம் அதுதான். அதாவது மார்க்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இன்னைக்கு இருக்க அனைத்து பிரச்சனைக்கும் காரணம் பயம்தான். ஆனா பயத்தை கடந்து போகாதவங்க வாழ ஆரம்பிக்கல அப்படிங்கிறாங்க. ஆமா, எல்லாத்துக்கும் பார்க்கும் பொழுது பயம், அந்த பயம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அதை பத்தி வீடியோ தான் அது. அதாவது நம்ம ஒரு விஷயத்த சொல்லும் போது பாத்தீங்கன்னா, பயம் இப்ப ஒரு 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 வயிற்றுல ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு அலோபதி என்ன பண்ணுவாங்க, வயிற்றுல தான் போய் பார்ப்பாங்க. ஆனா அது அந்த பிரச்சனை தலையில கூட இருக்க கூடும். நம்ம மூலத்திலேருந்து வரணும். எப்பவுமே பாத்தீங்கன்னா, இப்ப பெருவெடிப்பு, அதாவது பெருவெடிப்பு, அந்த பெருவெளி, அந்த ஹார்ட் பார்ட்டிக்கல்ல ஏதாவது பயம் இருக்கா? அந்த இறைத்துகள்ல பயம் இருக்கா? சூரியன்ல பயம் இருக்கா? கோள்கள்ல பயம் இருக்கா? இல்ல. அப்ப பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், இதுல பயம் இருக்கா? இல்ல. ஏன்னா உணர்வு இருக்கும். ஆனா பயம் வரணும், அச்சம், கவலை, சினம் எல்லாம் வரணும் அப்படின்னா, உணர்வு வரணும் அப்படின்னா மனிதனுக்கு 8 வகையான இது இருக்கணும். அதாவது உயிர்களுக்கு உடல், உயிர், மனம், உள்ளம், கருமையம், மூளை, புலன்கள், ஜீவகாந்தம், இது 8 இருக்கணுங்கிறாங்க வேதாத்திரி ஐயா. அப்படி பார்க்கும் பொழுது இந்த 8 இருந்தாதான் அந்த உடல் எல்லை கட்டிய உடல்ல நம்மளுக்கு அந்த உணர்வு வந்த பிறகுதான் நம்ம இந்த உலகத்திலேயே ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு முன்னெடுக்க முடியும். அதாவது 6வது அறிவுக்கு வர முடியும். முதல் அறிவுல நீங்க பாத்தீங்கன்னா, தாவரத்துல தொட்டாசினிக்கு பயம் இருக்கா? இருக்கு. அது நீங்க தொட்ட உணர்வு சினுங்கும். அதுல பாத்தீங்கன்னா அந்த பக்கம் கலந்த பயம் இருக்கும். அதுக்கு அந்த பயம் ஒரு காட்டுல மரம் செடி கொடி வேடன் வர்றாங்க அப்படின்னா, மரம் செடி கொடிக்கெல்லாம் அந்த அதிர்வு தெரியுமா? ஏன்னா அதை விஞ்ஞானம் சொல்றாங்க, அது பய உணர்வு இருக்கணும். ஆனா வெளிக்காமிக்கணும்ல, அந்த வெளிக்காமிக்கிறதுக்கு அந்த உடல் இருக்கணும், அந்த உயிர் இருக்கணும், அந்த மனம் இருக்கணும், உள்ளம் இருக்கணும், கருமையம் இருக்கணும், மூளை இருக்கணும், புலன்கள் இருக்கணும், அந்த 5 அறிவுன்னு சொல்ற புலன்கள், அதாவது ஜீவகாந்தம் இருக்கணும். அந்த காந்தம் பயோமேக்னட்டிசம் இருந்தாதான் அந்த இதை நம்ம உணர முடியும். அப்படி பார்க்கும் பொழுது மரம் செடி கொடிக்கு அது உள்ளார்ந்த பயம். அடுத்து உணர்வு ரீதியா, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த புழு, தொட்ட 2வது அறிவு, இந்த தொடும் அறிவுக்கு உள்ளது. புழுவுக்கு இனம் தெரியாது. அந்த புழு பூச்சியெல்லாம் ஒண்ணு சாப்பிடும் பொழுது அந்த பயம் இருக்கும். ஆனா என்ன காரணம்னு தெரியாது. 3வது அறிவுக்கும் அப்படிதான். இந்த 4வது அறிவு வரும் பொழுது, இந்த கண்ணு வச்சு, அதாவது பாம்பு மற்ற ஊர்வனைகள் வரும் பொழுது அதுக்கு அந்த காரணம் தெரியும். அந்த பயம் வந்த உடனே அது எது காரணம் அப்படின்ட்டு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு பயம், அதாவது பயத்தை, எல்லாவித உணர்வுகளையும் ஒரு ஸ்டோரேஜா வந்துகிட்டே இருக்கும். அந்த மூலாதாரம், அந்த உயிர்கள் மூலாதாரத்துல, அதாவது இந்த ஹார்ட் டிஸ்க்கு ரேம்னு சொல்றாங்கல்ல இந்த கணிப்பொறியில, அது அந்த இதுல இருக்கிறது மாதிரி அது ஸ்டோரேஜா இருக்கும். அந்த ஸ்டோரேஜ்ல வந்துகிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, 5 அறிவு, அந்த கண்ணு வரும் பொழுது அந்த புயலை பார்க்கும். அந்த புயலை பார்க்கும் பொழுது அந்த பயம் இருக்கும். மின்னலை பார்க்கும்போது அந்த பயம் இருக்கும். 6வது அறிவு அது ஸ்டோரேஜ் ஆகும். அதே மாதிரி காது, அந்த கேட்கிற இடி மின்னல்ல இருந்து வரும்பொழுது அந்த பயம் ஸ்டோரேஜ் இருக்கும். அதுக்கு முன்னாடி அடிச்சுக்கிட்டது, அந்த ஒண்ணு சாப்பிட்டது எல்லாமே பயமா அப்படியே வர்றது பரிணாமத்துல 6வது அறிவு, அதாவது 5 அறிவு விலங்குகள்கிட்ட பார்க்கறதுக்கு முறை இந்தந்த உயிரினம், சிங்கம், புலி, கரடி, அதாவது பாத்தீங்கன்னா எலி பூனையை கண்டு பயப்படும், அதே மாதிரி பூனை நாயை கண்டு பயப்படும் அப்படின்ட்டு வரிசையா நம்ம பகுத்து பார்த்தா தெரியும். அப்ப அந்த பயம் ஸ்டோரேஜ்கிட்டே இருக்கும். அந்த ஸ்டோரேஜ்லயே பாத்தீங்கன்னா நேரா
ஆறாவது அறிவு மனிதன். இப்ப வெள்ளக்குரங்குக்கும் மனித குரங்குக்கும் வந்த இந்த மனித இனம், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பயம் வந்து உள்ளார்ந்த வந்து தொட்டுத்தான். இப்ப பாத்தீங்கன்னா மொத்த வஞ்சத்தையும் நம்ம வந்து மனிதராகிய நம்ம வந்து அதாவது எப்படி அந்த வஞ்சத்தை தீர்த்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த தீர்த்தான் அப்படின்னா அந்த காட்டுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த மலைகள்ல குடைஞ்சான். குடைஞ்சு அதுல வாழ்க்கையை தொடங்கி அதுல வந்து ஒரு வீடு, அதாவது உணவு, உடை, வீடு, இந்த இதெல்லாம் அவன் தேவைக்கேற்ப வரும் பொழுது பயமும் வருது. ஏன்னா அது மூலம் வந்து உயிர் பயம்தான். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப உணர்வு, பயம், அது ரெண்டும் எதுல இருந்து வருது அப்படின்னா தேவை. அந்த தேவை எதுல இருந்து வரணும்? உயிர் வாழணுங்கிற ஆசை. இப்போ உணவு இல்லைன்னா என்ன? செத்து போயிடுவோம். வேலை கிடைக்கலன்னா செத்துடுவோம். அதே மாதிரி உணவு கிடைக்காது, உணவு இல்லைன்னா செத்துடுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப உடை இல்லைன்னா குளிரும், ஐஸாவும், உடம்பு வந்து அந்த வெப்பநிலை வந்து கிடைக்காம போயிடும். அப்ப என்னன்னா உடம்பு வந்து அதுவும் செத்துருவோம். மூலம் வந்து எல்லாத்துக்குமே மரண பயம்தான். ஆனா அதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப மனிதன் வந்து ஆறாவது அறிவுக்கு வந்துட்டான். இப்ப என்னன்னா இவன் வந்து அந்த மலையை குடைஞ்சு மலையெல்லாம் வஞ்சம் தீர்த்தான். அப்புறம் அந்த அங்க இருக்கிற அந்த மரம், செடி, கொடி அதை வெட்டி வீடு கட்டி அந்த வஞ்சம் தீர்த்தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சீனர்கள்ல நிறைய பேர் எல்லா வித உணவையும், அதாவது விலங்குகள் உணவையும், அந்த ஊர்வன பரப்பனை எல்லாத்தையும் சாப்பிட்றதெல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும், நம்மளும் சாப்பிடுவோம். அதே மாதிரி கூட அந்த மாதிரி போயிட்டு இருக்கப்ப எல்லாத்தையுமே வஞ்சம் தீர்த்துக்கிட்டே வந்தான். 3 அறிவு 4 அறிவு, அதாவது பாம்பு எல்லாத்தையும், அதாவது அந்த விலங்கு எல்லாத்தையுமே வேட்டையாடிக்கிட்டே வந்தான். அப்படி வேட்டையாடிட்டு வந்து மனிதனுக்கு வந்து இன்னும் பத்தல, அப்படியே போயிட்டு இருக்கு அந்த பயமானது. ஏன்னா அந்த எல்லை கட்டணும்னா தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு அது உள்ளார்ந்த பயமா அது செயல்படுது. அப்படி வரும் பொழுது இன்னைக்கு இருக்கிற பாத்தீங்கன்னா அவன் அந்த தன்னுடைய விஞ்ஞானத்திலையும், இப்போ ஒரு நாட்டின் மீது ஒரு நாட்டுக்கு வந்து அவன் போர் தொடுக்கிறான். இப்போ ஹிரோஷிமா நாகசாகி மீது அமெரிக்கா வந்து போட்டது பயம், உள்ளார்ந்த பயம். அதுக்கு முன்னாடி அந்த காட்டுவாசியா இருந்தப்ப அந்த பரிணாமத்துல வந்து மன்னராட்சி வரைக்கும் வந்ததுல எவ்வளவோ போர்கள், அது வந்து அக்பர்ல இருந்து அலெக்சாண்டர்ல இருந்து ஏகப்பட்ட நெப்போலியன்ல இருந்து எல்லாமே பயத்தின் காரணமாக தான். உளவியல் என்ன சொல்றாங்க, மெய்ஞானமும் உளவியலும் சொல்லுது, அதாவது பயத்தின் காரணமாக தான் இவ்வளவு வாரிலையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அணுகுண்டு ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டு கொண்டுட்டு வந்து இப்ப அணுகுண்டு உற்பத்தி செய்யறாங்க, எல்லாம் பண்றாங்கன்னா மூலமே பயம்தான். இப்ப இந்த பயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பயம் வந்து எல்லா வித வாழ்க்கை வசதிகள் இருந்தும் அனைத்தையுமே முடக்கி போட்டிருக்கு. இப்ப புறமணம், இந்த 5 புலன்களால் பாக்குற புறமணத்தால் வந்த பயம் இப்ப பாத்தீங்கன்னா அது வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கு. இப்ப பூனையின் பயம் தான் நம்மளுக்கு வந்தது, அந்த எலி பயம், அந்த பரிணாமத்துல. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பயம் வந்து சப்கான்சியஸ் மைண்டும் கான்சியஸாவும் வெளியாகுது. இப்ப பாத்தீங்கன்னா சூப்பர் கான்சியஸ் கருணையா இருக்கு, அது வந்து கருணையாகவும் அன்பாகவும் அறிவாகவும் ஆற்றலாகவும் இருக்கு. இப்ப நம்ம வந்து புளியங்கா மாதிரி ஒட்டி இருக்கு நம்மளோட பயம். இப்ப நம்ம அந்த பயம் வந்து போகணும்னா அந்த புளியம்பலமும் ஓடுங்கிறது மாதிரி நம்மளுடைய உடலும் உயிரும் மனம் மூன்றும் தனித்தனியா வந்தாகணும். அப்ப பார்க்க போறது என்னன்னா இப்ப வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன தீர்வு அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருந்து சென்னை போனோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னா நம்ம வாழ்க்கை பயணத்துல இப்ப வாழ்க்கை பயணத்தை சொல்றோம். இப்ப தஞ்சாவூர்ல இருந்து சென்னை போகணும்னா வழி தெரிஞ்சிடும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள போகணும், வழி தெரிஞ்சா பயம் இருக்காது, பதட்டம் இருக்காது. ஆனா அதுவே ஒரு குறிப்பிட்ட நேரத்துல போகணும்னா பயம் வந்துடும். அந்த மாதிரி இந்த உயிர், அதாவது இந்த ஜனனம் வெட்ட வெளி தந்தது, மரணம், அதாவது மரணமும் வெட்ட வெளி செல்வது, இடைப்பட்ட வாழ்க்கை அரிதாரம் பூசாத நடிப்பு. இந்த இடைப்பட்ட இந்த வாழ்க்கையில நம்ம பாத்தீங்கன்னா இந்த பயணத்துல நம்மளுக்கு வந்து உயிர் எங்கேருந்து புறப்பட்டது, அது எங்க போகும் அப்படின்னா அந்த பயம் இருக்காது நம்மளுக்கு. அந்த மூல மரண பயம்தான் இன்னைக்கு இருக்க அரசியல் பற்று, நாற்காலி சண்டை, இன்னைக்கு இருக்கிற சினிமா துறையில இருக்க பிரச்சனை, நம்ம சமுதாயத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைக்கும் மூலமே வந்து இந்த பயம்தான். அதாவது கமல் தெனாலில சொல்றது மாதிரி நிக்க பயம், நடக்க பயம், பேச பயம், எல்லாத்துலயும் பயம் அப்படிங்கிறது வந்தது காரணமே இந்த உயிரியோட மூலம் தெரியாததாலதான். இந்த அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த மூல பயம், இந்த பயம்ங்கிறது போகணும்னா என்ன பண்ணணும், அது அடிமனமா இருக்கிற அந்த கருணையை போய் ரீச் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதாவது அந்த கருணையை வந்து அந்த பயத்தை வந்து நம்ம வந்து பயத்தை போக்கி கருணையா வாழணும், அன்பா வாழணும். அப்பதான் முதல் முறையா நம்ம வாழ்றோம்னு மார்க்ஸ் கூட சொல்றாங்க. அப்ப நம்ம அந்த
வாழ்க்கையை வாழ்றதுக்கு எது தடையா இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாத்துக்கும் மூலம் அறியாமை தான். அந்த அறியாமையை எப்படி போக்கணும்? அதுக்கு தான் மெய்ஞானிகள் வந்து திருக்குறள்ல திருவள்ளுவர் ஐயாவிலிருந்து எல்லாமே அவங்க சொல்றது அதுதான். அதாவது அந்த மூலத்தை பார்த்தாரணும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அந்த மூலத்தில் உள்ள அந்த இறைவனை பார்க்கும் பொழுது அந்த பயம்ங்கிறது போகும். அந்த இயற்கையை உணரும் பொழுதுதான் அந்த பயம் போகும். இன்றைக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனைக்கும் பயம் மட்டும்தான் காரணம். அதனால இந்த பயத்தை வந்து அறியாமைங்கிற இந்த பயத்தை அறிந்தது என்கிற அந்த சிவத்துல போய் சேரும் பொழுதுதான் அதற்கு முழுமையான விடை கிடைக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இப்ப தியானம், அதாவது வாழ நினைத்தால் வாழலாம்ங்கிற ஒரு பாட்டுல கூட என்ன சொல்லுவார் கண்ணதாசன் அப்படின்னா, பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும். அதாவது நம்மளுக்கு வந்து அந்த தியானத்துல நம்மளுக்கு அந்த உயிர் இந்த உணர்வு வரும் பொழுது அனைத்து பிரச்சனையும் தீரும். அதை வந்து பாடல்ல வந்து அழகா சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து தியானம் தான் இந்த பயத்தை போக்க முடியும். காரணம் உயிரின் மூலம் தெரிஞ்சாகணும். அதுக்கு தான் நம்ம எல்லாம் வந்திருக்கோம். அதனால வந்து எல்லோரும் அந்த தியானம் பயின்று அந்த மூலத்தை உணர்ந்து பயத்தை போக்கணும். வாழ்க வளமுடன்.